நீங்கள் சூப்பராக சிரிக்கிறீங்க, நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க, நீங்கள் சூப்பராக அழகாக க்யூட்டாக இருக்கீங்க, நீங்கள் சூப்பராக சேனலுக்கு உழைக்கிறீங்க. தங்கச்சி சாப்பிட்டீங்களா தங்கச்சி? சாப்பிட்டுட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டேன் அண்ணா. நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு செல்வராஜண்ணா. ரொம்ப ரொம்ப அருமை அண்ணா. செல்வராஜண்ணா தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா செல்வராஜண்ணா? இங்கே வந்து சப்ஸ்கிரைப் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களாண்ணா? சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்கண்ணா. அந்த வர வர இந்த ராகராஜன் என்கிற ராஜாமா வந்து சொல்கிற பேச்சே சுத்தமாக கேட்குறதில்ல. இந்த அந்த கண்ணன்மா உறவு சொல்கிற பேச்சே கேட்குறதில்ல. நான் என்ன சொல்லியிருக்கேன், வரவங்களுக்கெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஞாபகப்படுத்துங்கன்னு சொன்னால், லைக் பண்ணுங்கன்னு ஞாபகப்படுத்துங்கன்னு சொன்னால் ஒன்றும் பண்ணுறதில்ல. அம்மு என்ன சமையல்? நான் சாப்பிட்டுட்டேன் கோகுல்மா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? செல்வராஜ் சகோ வணக்கம். சங்கர்னே கூப்பிட்டுருங்க. ஹாய் ரியாஸ்மா, வாங்க ரியாஸ். வணக்கம் தங்க ரியாஸ் தங்க. நல்லா இருக்கேடி சாமி. உங்கள் பாசமுள்ள அண்ணா செல்வராஜ், மாம்பாக்கம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை இருந்து நான் உங்களை நேசிக்கிறேன் தங்கச்சி. சாப்பிட்டீங்களா? மிக்க நன்றி அண்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செல்வராஜ். நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்வராஜ் அண்ணா. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன் பிரபுதேவா சகோதரரே. மதனி கிட்ட கொடுங்க, மதனி கிட்ட நான் பேசுகிறேன். உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் வந்து ஹரிணி அண்டரங்கா. நம்மளோட சேனலோட பேர் தான் என்னோட பேர். நான் வந்து மணப்பாறை அண்ணா. அது பித்தாளை, அது பித்தாளை, நாங்கள் பித்தாளை. ஹரிணி அண்டரங்கா சேனல் மேல் நாங்கள் பித்து பிடித்து அலைவதால் நாங்கள் பித்தாளை. அச்சோ சீசனா கோகுல்ராசோவை கேர்சிமா கூப்பிட்டுருக்காங்க. இல்லம்மா தூங்கலை, மாப்பிள்ளை வீடு பார்க்க போகணும், என் முயற்சியில் நடக்கும் திருமணம். ஓ சரி சரி. என்ன நைட்லயே பார்க்க போவீங்க மாப்பிள்ளை வீடு? சாயங்காலத்து காலையில தானே போவாங்க, விடிய காத்தால. நைட்டே போயிட்டியா? இப்போ அங்கே போய் ஸ்டே பண்ணுறியா? காலையில மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறதுக்கு நைட்டே போய் உங்கள் வீட்டில் தூங்குற அப்படித்தானே? நாடக மீடியா சோக வணக்கம். சிஎஸ்ன்னு கூப்பிட்டுருக்காங்க. அருமை பாலானா எங்க சார்பில் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. ஓகேம்மா, மிக அருமையாக உள்ளீர்கள். வாருங்கள் சோக வணக்கம். ரஹி ஃபாத்திமா நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. வாருங்கள் ரஹீமா, சாப்பிட்டீங்களா? எந்த ஊர் சொல்லுங்க. சங்கர் சகோ திங்கட்கிழமை என்று புதன்கிழமை மாறிடுச்சு, அடுத்து வெள்ளிக்கிழமை என்று வரும் பாருங்க. இன்று போய் நாளை வா என்று விநாயகர் சொன்னது போல் கிழமைகள் மாறும். இல்லைண்ணா கண்டிப்பாக வந்துட்டு பேச்சுக்கு மாற்றலப்பா. புதன்கிழமை கண்டிப்பாக சொல்லிடுறேன். செல்லமா சகோ, நான் கெஸ் பண்ணி விட்டேன். அதுவாகத்தான் இருக்கும். மனதில் இருப்பதை கண்டுபிடித்து விட்டேன். எதுவாக இருக்கும்? இல்லை இல்லை அதுவாகத்தான் இருக்கும். சங்கரண்ணா. ரிகானா ஃபாத்திமா கேல்ஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து ஆப்டிக்கலில் வேலை பார்க்குறேனே. அது மட்டும் இல்லாமல் கணக்கு புள்ளியாக இருக்கேன், அக்கௌண்ட்ஸில் இருக்கேன் அண்ணா. சங்கர் சகோ, நீங்கள் சொல்வது போல் இல்லை, அது வேற. இல்லை இல்லை இது வேற. சூப்பர் சூப்பர், மிக்க சந்தோஷம். என்னோட பேச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க. இல்லை அதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டேன்ப்பா, லைக்கும் கொடுத்துட்டேன்ப்பா, அதுக்கு மேலேயே இந்த ஹர்னிமாவை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் கூட பண்ணுங்க. நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். சரியா? உங்களுக்கு என்னோட பேச்சு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னும் வேகமாக நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துக்கோங்க. அதுக்கப்புறம் சூப்பர் தேங்க்ஸ் கூட பண்ணுங்கள். நிறைய அவைலபிள் வச்சுருக்கேன். ஓகே, தங்கப்பாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தங்கப்பாண்டி சகோ கேஸ்மா சொல்லியிருக்காங்க. கடை எங்கே இருக்குது? நான் வந்து திருச்சியில் வேலை பார்க்குறேன் பிரபுதேவானா. நான் தூங்கி விட்டேன், நாளைக்கு சந்திப்போம். தூங்கி விட்டேன்னு சொல்லிட்டு கமெண்ட் வருது மாது. எந்த பக்கம்? நான் திருச்சி பக்கம். புதிய உறவுகளை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நேரலை தொடரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜாமா. பிடிஎக்ஸ் மது சகோ அப்படின்னு கேரஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. தூங்க வேண்டுமா? ஓ சாரி மதுமா. அடி ஆத்தி, இந்த ஹரணி பொண்ணு பார்க்க எம்பிட்டு அழகா இருக்கு பாரு. சரியா? அடி ஆத்தி, அந்த பாதகத்தி அப்படியா சொன்ன? அந்த பாதகத்தி அதுக்குத்தேன் சொன்னேன் மாது, அவகிட்ட பேசாத, அவ கூட சேராத. நீ கேட்டியா? ஓகேவா? சரியா மது? அப்படியே சங்கரனே, எனக்கு தான் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு முத்துமா சொல்லியிருக்கா. யாதும் ஒரே சகோ, எப்பவும் ஒரு எதிர்பார்ப்பு தான் நன்றாக இருக்கும். மரத்தில் காயாக பறிப்பதை விட பழமாக பறிப்பது தான் சிறந்தது. சூப்பர் சங்கரண்ணா. லவ் யூ பேபி. அப்படியா? வாங்க ராஜேஷ் வணக்கம். ராஜேஷ் சகோதரி, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இங்கே சப்ஸ்கிரைப் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துறீங்களா? அது பித்தால உங்கள் உழைப்பு பத்தலை. ஓகே, அது பித்தால உங்கள் உழைப்பு பத்தலை. நெட்டு சுத்தலை. உங்கள் மாமி அதாவது மகள் ஒன்றும் கத்தலை. சளி பிடிச்சா போடுங்க வெத்தலை. உங்கள் சிரிப்பும் பத்தலை. இதுக்கு மேலே நான் கத்தலை. இரவு வணக்கம். சூப்பர்.